நம்ம எல்லாருக்கும் ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக் தெரியும். அவருடைய அப்பா பிஜு பட்நாயக்கை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரும் ஒரு முதல்வர் தாங்க. அதையும் தாண்டி அவர் ஒரு பைலட். அவர் செய்த ஒரு வீரத்தீர செயலுக்காக இந்தோனேஷிய அரசாங்கம் அவருக்கு அந்த நாட்டோடைய உயரிய விருதான பூமி புத்ரா விருதை கொடுத்துருக்குங்க. அப்படி அவர் என்ன செஞ்சாருன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. 1947 இந்தோனேஷியா டச்சு நாட்டுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்துச்சுங்க. அப்போ அந்த நாட்டுடைய சுதந்திர போராட்ட வீரரான சுல்தான் ஜாகிரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவரை உடனடியாக இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக ஜவஹர்லால் நேரு அந்த அசைன்மெண்ட்டை பிஜு பட்நாயக் கிட்ட ஒப்படைக்கிறாருங்க. பிஜு பட்நாயக்கும் உடனடியாக விமானியான தன்னுடைய மனைவியை கூட்டுக்கிட்டு ஒரு தனி விமானத்தில் இந்தோனேஷியா நோக்கி கிளம்புறாருங்க. அப்போது இரவு நேரத்தில் இந்தோனேஷியாவோட ரேடார் எதுலேயுமே சிக்காமல் ரொம்ப தாழ்வாக பறந்து ஜகார்ட்டாக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் இல்லாத ரன்வேல போய் லேண்ட் பண்ணி சுல்தான் ஜாகிரை அங்கேருந்து பத்திரமா கொண்டு வந்து டெல்லியில் ஜவஹர்லால் நேரு கிட்ட ஒப்படைக்கிறாருங்க. இந்த வீரத்தீர செயலுக்காக தாங்க இந்தோனேஷியா அரசாங்கம் இவருக்கு அந்த நாட்டுடைய உயரிய விருதையே கொடுத்தாங்க.